ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 2 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு நான் 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வினிகரும் உப்பும் போட்டு ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். சிக்கனை பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே மேக்னேட் ஆகிறதுக்காக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு நான் 2 kg கிசான் கோல்ட் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு நெய், தாளிக்கிறதுக்கு பட்டாம்பி, ஏலக்காய், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, புதினா, 1 கட்டு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி, ஒரு 12 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 16 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸை கட் பண்ணிக்கோங்க. 1 கிலோக்கு 8 வெங்காயம், 2 கிலோக்கு 16 வெங்காயம், ஒரு 20 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அடுத்து 1 கப்பு தயிர், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 லெமனோட ஜூஸு, டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு. நம்ம பிரியாணி தாளிச்சோம்னா பிரியாணி தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில், நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில பாதி நெய் இப்ப சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். 2 கிலோ பிரியாணிக்கு 400 ml இருந்து 500 ml வரைக்கும் ஆயில் தேவைப்படும். 100 கிராம் நெய் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் ஒரு 8 துண்டு பட்டை, ஒரு 10லேருந்து 12 ஏலக்காய், ஒரு 10லேருந்து 12 கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தி லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்சோனும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி, வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கணும். அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனணும். 200 கிராம் இஞ்சியும் 200 கிராம் பூண்டையும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி, அடுத்து புதினா, இதையும் ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள்,
இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, எடுத்து வச்சிருக்கிற தயிர் இதையும் ஆட் பண்ணிட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பிரியாணிக்கு நம்ம ஆட் பண்ணுற ஒவ்வொரு பொருளையும் நல்லா வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற சிக்கனு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் குக் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். சிக்கன் போட்டு இப்போ நல்லா சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அடுத்து நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கொதிச்சணும். இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. கொஞ்சம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சணும். இதில் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசியும் தண்ணியும் சமமாக வரக்குள்ளார தம்முக்கு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு வந்தனும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்முக்கு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்முக்கு விடுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி சமமாக பண்ணி விட்டுருங்க. பண்ணிட்டு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட்டாக ஒரு பொருளை மேலே வச்சுருங்க. கீழே ஒரு பழைய தோசைக்கல்லை அடியில் வச்சு கேஸை சிம் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இந்த தம்மிலேயே விட்டுடலாம். இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது கூட எண்ணெய் கத்திரிக்காயும் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி 1 kg சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோ நம்மளோட சேனலில் இருக்குது. அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.